அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டின் முதல் கிரக பயிற்சியாக அமைய போகுது. நமக்கு இந்த குரு பயிற்சி குரு பகவான் சுபஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 புதன்கிழமையன்று மாலை 5:21 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. அதே மாதிரி 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு இந்த குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தன்னுடைய பார்வை பலத்தால மக்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார் குரு பகவான். குரு தன்னுடைய பார்வையால 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கறாரு. 5ஆம் வீட்டா கன்னியையும், 7ஆம் வீட்டா விருச்சிகத்தையும், 9ஆம் வீடா மகர ராசியையும் பார்க்கறாரு. குரு பகவான் நேரடியாக பார்க்கறதால இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், விரும்பியபடியே காரிய வெற்றி உண்டாகும். உங்களுக்கு வாகன யோகம் அப்படிங்கிறது தேடி வரப்போகுது. செல்வாக்கு மிக்கவர்களாக நீங்கள் இந்த உலகத்தில் பவனி வர போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாகவே குரு சன்னதியிலலாம் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரன் வீட்டுக்கு போறாரு. அதனால சற்று நிதானத்தோடு நம்ம நடந்துக்கணும். எல்லா காரியத்திலையும் சரி, குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னு நமக்கு ஜோதிட சாஸ்திரம்லாம் சொல்லுது. எதிரியா இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தா உங்களுக்கு பகை உணர்வு மாறி பாச உணர்வு அப்படிங்கிறது கூடி வரும். அதனால் இந்த நடக்க இருக்கிற குரு பயிற்சி எல்லார் வாழ்விலையுமே, எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகுது. இந்த குரு பயிற்சியால் தங்கம் வெள்ளியோட விலை அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே தான் போகும். வெள்ளியோட விலையும் விறுவிறு அப்படின்னு ஏறும். எரிபொருட்களோட விலை கூட சற்று இறங்குவது போல தோன்றினாலும் திடீரென ஏறுமுகமாகி மக்களை வந்து சற்று திண்டாட வைக்கும். அதே மாதிரி வீடு கட்டும் பொருட்களான மணல், செங்கல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள், மின்சாதன பொருட்களோட விலையும் கட்டுக்கடங்காம உயரப்போகுது. எலக்ட்ரானிக்கல் பொருட்கள், கம்ப்யூட்டர், செல்போன் இதோட உபயோகம்லாம் அதிகமாகவே இருக்கும். மக்களிடத்துல எலக்ட்ரானிக் வாகனங்களோட வருகையும் மக்களிடத்தில் அதிக வரவேற்பு பெறும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு காய்கறிகளோட விலையும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அதிகரிக்கும். மருத்துவத்துறையும் விஞ்ஞான வளர்ச்சியும் நாட்டுக்கு பெருமை வந்து சேர்க்கும். விளையாட்டு வீரர்களாலும் இந்த நாட்டுக்கெல்லாம் பெருமை கிடைக்கும். நூல் விலை ஏற்றத்தால ஜவுளித்துறையில் ஒரு சில முடக்கம் அப்படிங்கிறது இருக்கலாம். விவாகரத்து வழக்குகள்லாம் அதிகரிக்கும். அரசியல் களம் அப்படிங்கிறது சூடு பிடிக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நாட்டில். அதே மாதிரி உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தேர்தல் முடிவுகள்லாம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் விதத்தில் இருக்க போகுது. இந்த குரு பயிற்சியால மக்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்களாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். இயற்கை சீற்றம் மக்களை அப்படிங்கிறது பாதிக்கும். ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வந்து வக்கரம் பெறுறாரு. வக்கர காலத்தில் வந்து ஒரு சில ராசிக்கு வளர்ச்சியும் ஒரு சில ராசிக்கு தளர்ச்சியும் இருக்கும். இதற்கு இடையில பார்த்தோம்னா 26/4/2025 ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நிகழ இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறாரு. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மிருகசிரிசம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் இனிமேல் வந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. என்னங்க விரயஸ்தானத்துக்கு குரு பகவான் வருது, எங்களுக்கு செலவு அதிகரிக்குமா இல்லை நல்லது நடக்குமா அப்படின்னு பல பேர் பலவிதமான சிந்தனைகளோடு இருப்பீங்க. மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே குரு பகவானால் உங்களுக்கு திடமான சிந்தனைகளும் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய வாழ்க்கையும் தான் அமைய போகுது. செய்யும் தொழிலெல்லாம் நீங்கள் ஆர்வத்தோடு செயல்பட்டு நல்ல பெயர் வாங்குவீங்க. உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களை மட்டும் அவர்களை அனுசரித்து நடந்துக்கணும். அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, கேட்ட சலுகைகளை கொடுங்க. அப்போ தான் அவங்கள வச்சு உங்களால் வேலை வாங்க முடியும். நீண்ட நாட்களாக உங்களை உடலை வருத்திட்டு வந்திருந்த நோய் இனிமேல் நீங்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். வருமானம் ஓரளவு உங்களுக்கு சீராக தான் இருக்கும். செய்யும் தொழிலில் சிறப்பாக நடக்கிறதால புதிய கடன்கள் அப்படிங்கிறது வாங்க வேண்டியது நிலை அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சிலருக்கெல்லாம் வேறு இடங்களுக்கு சென்று வசிக்கும் நிலைமை கூட வரும். அதை தவறாமல் ஏற்றுக்குங்க. பிறரோட பொறாமைகளுக்கும் போட்டிக்கும் ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதால சற்று கவனத்தோடு இருக்கணும். எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி வெளியில் சொல்லக்கூடாது. நீங்கள் ஏதாவது வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடுத்திருந்தீங்க அப்படின்னா அதில் சாதகமான திருப்பம்லாம் வராது. மற்றபடி
வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு செல்றதுக்கு முயற்சி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். அவசரமா பயணம்லாம் சென்று வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு. ஆண்டுக்கு ஒரு முறை பேச்சாகக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அவர் இந்த முறை உங்க மிதுன ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வருவதால குடும்பத்துல ஒரு சில குழப்பங்கள்லாம் வரும். கொடுக்கல் வாங்கலாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. அப்பதான் ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுவீங்க. எவ்வளவு உழைச்சாலும் பணம் கையில நிக்கல, செலவாகிட்டே இருக்கு அப்படின்னு சிலர்லாம் வருத்தப்படுவீங்க. விரயங்கள் அப்படிங்கிறது சற்று அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களா மாத்திக்குங்க. வீடு கட்டுறது, அசையா சொத்துக்கள் வாங்குறது, அசையும் சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வகையில நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய விரயம் சுப விரயங்களாக மாறும். நமக்கும் உபயோகமாக இருக்கும். இதே மாதிரி அலைச்சலை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி கொள்ளுங்க. உணவு விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருக்கணும் மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே. அப்போ தான் உடல் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. குரு இருக்கிற இடத்தை விடவும் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். குரு பகவானோட பார்வை சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு நல்லது அதிகம் நடக்கும். குரு பகவானோட பார்வை மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதியுது. அந்த இடங்களால் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள்லாம் நடக்கும். 4ஆம் இடத்து பார்வையால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உறவினர்கள் வழியிலே ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாமே மாறும். அதே மாதிரி கடல் தாண்டி சென்று பணிபுரியக்கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த கிடைக்க வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இடம் வீடு வாங்குவது, விற்பது, பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறது, இது சம்பந்தமான முயற்சிகள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். 6ஆம் இடத்து குரு பகவானோட பார்வையால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி நல்ல முன்னேற்றம் இருக்கும். மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். அதே மாதிரி பொருளாதார பற்றாக்குறையிலிருந்து சற்று விடுபடுவீங்க. ஆடம்பர செலவை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கணும் மிதுனராசிக்காரர்கள் எல்லாருமே. மற்றவங்களோட நலன் கருதி எடுத்த முயற்சியில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிற மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய படிப்புக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. உங்களை தேடி உங்களை உதாசீனப்படுத்திய உறவினர்கள்லாம் உங்களை தேடி ஒட்டி கொள்ளுவாங்க. சமுதாயத்திலலாம் உங்களுக்கு உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். குரு பகவானோட பார்வை 8ஆம் இடத்துல இருக்கிறதால கடந்த சில மாதங்களா தொழில ஏற்பட்டு வந்த இழப்புகளை ஈடு செய்யறதுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் அப்படிங்கிறது வரும். நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்திருந்த ஒரு சில காரியங்கள்லாம் தற்பொழுது நடக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இழந்த பதவிகள் அப்படிங்கிறது மீண்டும் கிடைக்கும். குரு பகவானோட வக்கர காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 15/10/2024 முதல் 10/2/2025 வரைக்கும் இருக்கு. இக்காலத்துல ரோஹிணி மற்றும் மிருகசிரிசு நட்சத்திரத்துல குரு பகவான் வக்கரம் பெறுறாரு. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்கரம் பெறுவது நல்லதுதான். உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். படிப்படியாக முன்னேற்றம் அப்படிங்கிறது தொழிலில் சேரும். கல்யாண வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிதுனராசிக்காரர்களுக்கு கைகூடி வரப்போகுது. நீதிமன்றத்தில் இருந்த நிலுவையில் இருந்த வழக்குகள்லாம் முடிவுக்கு வந்தாலே நமக்கு பெரிய மனமகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். தொழிலுக்கு இடையூறு செய்தவர்கள் எல்லாமே விலகி சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சி மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும்னு தான் சொல்லணும். உற்றார உறவினர்களுக்கு இடையெல்லாம் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். உங்களுடைய பேச்சில் மட்டும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும். நினைச்ச காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்கும் திறன் அப்படிங்கிறது பெறுவீங்க. கடினமான விஷயங்களா இருந்தா கூட உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனையோடு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உண்டு. உங்களை பற்றி அவதூறு பேசியவர்கள் எல்லாமே விலகுவாங்க. இனிமேலும் குறைந்த அளவு முதலீடு செய்து விருப்பமான வாகனங்களை எல்லாத்தையும் நீங்க வாங்குவீங்க. பெற்றோர் வழியில ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்க போகுது. உங்களுடைய நேர்மையான போக்கு அனைவருக்குமே பிடிக்கும். உங்களுடைய சூட்சும அறிவு இனிமேல் வேலை செய்ய தொடங்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பாராத வகையில உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. வங்கிகள் எல்லாம் நீங்க கடனுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உடனே கிடைக்கும். வீடு கட்டும் பணியை தொடங்கலாம். நீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திட்டமிட்டு வேலையை செய்யணும். ஒரு சில நேரத்தில் இடையூறுகள் அப்படிங்கிறது வரலாம். அதே சமயம் பண வரவுக்கு தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு சரியான நேரத்தில் கிடைக்கும். இருந்தாலும் மேலதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது சற்று குறைய தான் தொடங்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய திட்டங்களை நீங்கள் பொறுமையாக செயல்படுத்தணும். அதே நேரத்தில் தொண்டர்களோட ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள்லாம் தவறா புரிஞ்சு கொள்ளப்படலாம். அதனால யாரிடத்திலையும் மனந்திறந்து பேசுவதை தவிர்த்துக்குங்க. கலைத்துறையினருக்கெல்லாம் வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சக கலைஞர்களால் பாராட்டப்படுவீங்க.
ரசிகர்களோட விருப்பத்தை பூர்த்தி செய்வதில் அதிக கவனம் செலுத்துவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களுக்கெல்லாம் கணவரிடத்திலையும் சரி மற்றவர்களிடத்திலையும் சரி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த குரு பயிற்சி சுபவிரயங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதால வருமானம் தேவைக்கு ஏற்ப வந்துகிட்டே இருக்கும். ஆன்மீக பயணங்கள் எல்லாம் ஆர்வமாக இருப்பீங்க. உங்கள் பெயரில் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பழைய ஆபரணங்களை கொடுத்துட்டு புதிய ஆபரணங்கள் வாங்கலாமா அப்படின்னு சிந்திப்பீங்க. பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய கண்காணிப்புலேயே வச்சுக்கிறது தான் நல்லது. ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது ராகு கேது பேச்சு இருக்குது. 26/4/2025 ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் போகிறாங்க. பின்னோக்கி நகர் இந்த கிரகத்தால் புதிய பாதை அப்படிங்கிறது புலப்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பெற்றோர் வழியில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. பாகப்பிரிவினையெல்லாம் சுமூகமாக நடக்கும். உங்களுக்கு உடன்பிறப்புகளுக்கிடையே இருந்து வந்த ஒற்றுமை அப்படிங்கிறது குறையும். கேதுவோட பலத்தால் உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசுபவர்களால் உறவுகள்லாம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்பாடு செய்திருந்த மங்கள நிகழ்ச்சிகள்லாம் மாற்றம் வரலாம். அதனால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இந்த குரு பேச்சு காலகட்டத்தில் இல்லத்து பூஜை அறையில் தினமும் மகாலட்சுமி தாயாரோட படத்தை வச்சுட்டு ஜோடி தீபம் ஏற்றி காலை மாலை அப்படின்னு அஷ்டலட்சுமி கவசம் பாடி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து யோகங்களும் கிடைக்கும். புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் கோவிலை 6 முறை சுற்றி வாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். துளசி மாலையால அர்ச்சனை செய்து பெருமாளை வழிபட்டு வாங்க. ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிதிநிலை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் விரயஸ்தானத்துல குரு பகவான் வருவதால எந்த அளவு சிக்கனத்தை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கும்.